வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது சத்தான வேர்க்கடலை கருப்பட்டி உருண்டை தான். இது பாரம்பரியமாக நம் பாட்டி வீட்டில் செய்வதை பார்த்திருப்போம். இது எளிய முறைதான். முன்பெல்லாம் இதை இடி உரலில் போட்டு உலக்கையை வைத்து இடித்து கடலையும் கருப்பட்டியும் போட்டு பிடிப்பார்கள். இப்பொழுது நாம் எளிய முறையில் செய்வதானால் மிக்சி ஜாரிலே போட்டு அரைத்து கொள்ளலாம். 1 கப் கடலை பருப்பிற்கு 3/4 கப் கருப்பட்டி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது வறுத்த கடலை பருப்பு தான், அதனால் நாம் இதை அப்படியே மிக்சியில் போட்டுக்கொள்ளலாம். நாம் மிக்சி ஜாரில் முதலில் கடலை பருப்பு சிறிது போட வேண்டும். 1 கைப்பிடி கடலை பருப்பு போடையும் பின்பு அதே அளவு கருப்பட்டியை போட வேண்டும். பின்பு கடலை பருப்பை போட வேண்டும். இப்படி நாம் மாறி மாறி கடலை பருப்பையும் கருப்பட்டியும் போட்டுவிட்டு மிக்சியில் இதை நன்றாக அரைத்து கொள்ளலாம். நாம் இதற்கு கடலை பருப்பு கருப்பட்டி மட்டுமே போட்டாலே சுவை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் தேங்காய் பூ போடுவார்கள். மிக்சி ஜாரில் நாம் இப்படி விட்டு விட்டு அரைத்து கொள்ள வேண்டும். இடையே ஒரு முறை திறந்து நாம் கரண்டியால் கிளறி விடலாம். இது நன்றாக கலந்து விட்டு திருப்பி நாம் மிக்சி ஜாரில் நன்றாக சுற்றி விடலாம். நாம் விருப்பப்பட்டால் இதனுடன் 1 ஸ்பூன் சுக்கு சேர்த்து கொள்ளலாம். சுவை அதிகமாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மிக்சியை நன்றாக அரைத்தவுடன் இப்படி ஒரு தட்டில் கொட்டி கொள்ள வேண்டும். இப்படி சரியான பதமாக இருந்தால் நாம் அப்படியே உருண்டைகளாக பிடித்து கொள்ளலாம். இதேபோல் நாம் உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளலாம். நாம் எடுத்திருந்த கடலை பருப்புக்கும் கருப்பட்டிக்கும் 16 உருண்டைகள் வரும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். உடல் நலத்திற்கும் மிக ஆரோக்கியமானது. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள்.